டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன கிளாஸ்ல வந்து நாமென்க்ளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஐசோமெரிசம் அந்த சாப்டர்ல ஒரு பேசிக்கா என்னென்ன தெரியணுமோ அதை பத்தி படிச்சோம். இனி இந்த கிளாஸ்ல அதுல வந்து நம்ம கார்பனோட எண்ணிக்கையை வச்சு C1னா என்ன, C2னா என்ன அதெல்லாம் நம்ம படிச்சோம். அது ஒண்ணு கூட ரீகால் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு என்ன லெசனுக்குள்ள போகலாம். நம்ம போன வாரம் படிச்சோம். ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து ரெண்டா டிவைட் பண்ணலாம். ஒன்று சேச்சுரேட்டட், இன்னொன்று அன்சேச்சுரேட்டட். இந்த சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து ஆல்கேன் அப்படின்னு பிரிக்கலாம். அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பனை ஆல்கீனாவும் ஆல்கைனாவும் நம்ம டிவைட் பண்ணலாம். இனி இந்த ஆல்கேன் அப்படின்னு சொன்னா சிங்கிள் பாண்ட், ஆல்கீன் சொன்னா டபுள் பாண்ட், ஆல்கைன் சொன்னா ட்ரிபிள் பாண்ட். ஆல்கீன்ல வந்து நம்ம ஒரு ஜெனரல் ஃபார்முலா நம்ம படிச்சோம் இந்த மூணுக்கும். ஃபர்ஸ்ட் ஆல்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது CnH2n+2, ஆல்கீன் CnH2n, ஆல்கைன் CnH2n-2. இனி கார்பனோட வேலன்சி படிச்சு வைக்க சொல்லியிருந்தேன். கார்பனோட வேலன்சி மொத்தம் எத்தனை? 4 கார்பனோட வேலன்சி, கூடக்கூடாது குறையக்கூடாது. பின்ன அதுக்கப்புறம் நம்ம படிச்சது வந்து கார்பனோட C1 மெத்து, C2 எத்து, C3 ப்ரோப்பு, C4 பியூட்டு, C5 பெண்டு, C6 ஹெக்ஸ், C7 ஹெப்ட், C8 ஒக்ட், C9 நான், C10 டெக். இவ்வளவும் படிச்சு வைக்க சொல்லியிருந்தேன். ஓகே தானே? இவ்வளவு நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அப்போ இனி அடுத்த டாபிக் நம்ம இதோட பேரு நாமென்க்ளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தானே பார்த்தோம். ஸோ இதோட IUPAC நேம் நம்ம படிக்கணும். அந்த IUPAC நேம் படிக்கும்போது எப்படி நம்ம அதுக்கு பேர் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு. என்ன படிக்க போறோம்? IUPAC நேம். IUPAC நேம். இந்த IUPAC நேம் அப்படின்னு சொன்னோம்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. அதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. அதாவது இன்டர்நேஷனல் முழுவதும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேரு தான் இது. அதுல நம்ம மாலிகுலார் ஃபார்முலா, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, கண்டென்ஸ்டு ஃபார்முலா, இப்படி பல விதத்துல வந்து நம்ம எழுதுவோம். ஆனா பேரு நேமிங் கொடுக்கும்போது இந்த IUPAC நேம் நம்ம அதுக்கு எழுதுவோம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எது அப்படின்னு சொன்னா ஆல்கேனுக்கு IUPAC நேம் கொடுக்கக்கூடியது. பார்க்கலாமா? இப்போ சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ல வரக்கூடியது தான் ஆல்கேன். இந்த ஆல்கேன் ஆல்ரெடி நம்ம படிச்சோம். என்னது இது? சிங்கிள் பாண்ட். தென் இதனோட ஜெனரல் ஃபார்முலா CnH2n+2. அதாவது C இப்போ 5 அப்படின்னு சொன்னா ஹைட்ரஜனை டபுள் ஆக்கணும். டபுள் ஆக்கிட்டு அது கூட +2. அப்போ C5 அப்படிங்கிற டபுள் எத்தனை? 10. 10 கூட 2 ஆட் பண்ணணும். அப்போ 12. C12. இதுதான் வந்து ஆல்கேன். இதுல நம்ம வேர்ட் ரூட் படிச்சோம். வேர்ட் ரூட் அப்படின்னு சொன்னா இந்த மெத்து, எத்து, ப்ரோப்பு, பியூட், இதுதான் வந்து வேர்ட் ரூட். சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. சஃபிக்ஸ். இந்த சஃபிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்கேனுக்குள்ள ANE, ஆல்கீனுக்குள்ள ENE, ஆல்கைனுக்குள்ள YNE. இது மூணும் ரிலேட்டடா தான் இந்த வேர்ட் ரூட் பிளஸ் சஃபிக்ஸ் வரக்கூடியது தான் நம்ம ஆல்கேனுக்கு வந்து பேரு கொடுக்க போறோம். ஆல்கேன் அப்படின்னு எப்படி பேரு கொடுக்க போறோம். இப்போ இந்த C5H12 நம்ம எப்படி எழுத போறோம்? இதோட IUPAC நேம் என்ன? இந்த C5H12னா என்ன? அதுதான் பார்க்க போறோம். இந்த ஆல்கேனுக்குள்ள மாலிகுலார் ஃபார்முலா, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, IUPAC நேம் நம்ம படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாலிகுலார் ஃபார்முலா அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. CH4 அப்படிங்கிறது கார்பனோட எண்ணம். C1னா என்ன? மெத். C1னா மெத்து. C1னா மெத்துன்னு சொல்லுவோம். பிளஸ் இது வந்து ஒரு ஆல்கேன். அப்ப அதோட சஃபிக்ஸ் என்ன? ANE. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து சொல்லக்கூடிய பேரு மீத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். மீத்தேன்ங்கிறது அதோட IUPAC நேம். இங்க எழுதி இருக்கிறது என்னன்னா அதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இனி அடுத்தது C2.
2 ஹைட்ரஜன் எத்தனை வரும்? ஆல்கேன்ல ஹைட்ரஜன் எத்தனை வரும்? C2 டபுள் ஆக்கிட்டு +2 அப்படிங்கல டபுள் C4 அது கூட 2 ஆட் பண்ணா 6. இத ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவை இதுதான் இதோட மாலிகுலார் ஃபார்முலாங்க. C2H6ன்னு நம்ம எழுதி இருக்கிறது வந்து கார்பன் எத்தனை இருக்கு, ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி எழுதுறது தான் வந்து மாலிகுலார் ஃபார்முலா. இதை நீ ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவுக்கு நம்ம மாற்றணும். ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எப்படி மாற்றுவோம்? C2H6 கார்பன் 2 கார்பன், ஸோ கார்பன் கார்பன் 2 கார்பன் போட்டுட்டு இது வந்து ஆல்கேன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஆல்கேன்னு கண்டுபிடிச்சதுனால இங்க வந்து பாண்ட் என்ன பாண்ட் வரும்? ஆல்கேன்னா சிங்கிள் பாண்ட். ஆல்ரெடி படிச்சிருக்கோம், சிங்கிள் பாண்ட் தான் ஆல்கேன். ஸோ ஒரு சிங்கிள் பாண்ட் போட்டுட்டோம். பின்ன நம்ம வேலன்சி படிச்சிருக்கோம். கார்பனோட வேலன்சி எவ்வளவு? 4. அப்போ ஓரோ கார்பனோட வேலன்சி அனுசரிச்சு நம்ம ஹைட்ரஜன் இங்க கொடுக்கணும். இப்ப இந்த கார்பனோட வேலன்சி இங்க ஒரு பாண்ட் இருக்கிறதுனால ஒரு வேலன்சி, அதாவது ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இனி எத்தனை வேணும்? 4 ஆகுறதுக்கு 3 எண்ணம் வேணும். அப்ப இந்த ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் வந்து நம்ம இங்க கொடுத்துட்டோம். இப்ப 3 பிளஸ் ஒரு பாண்டும் கூடி வேலன்சி 4 ஆயிருச்சு. இந்த உள்ள கார்பனுக்கு இங்க பார்த்தா இந்த பாண்ட் ரெண்டுக்குமே, அதாவது இந்த இந்த பாண்டு இந்த கார்பனுக்கும் பொருந்தும், இந்த கார்பனுக்கும் வரும். அப்ப இங்க ஆல்ரெடி ஒரு வேலன்சி இருக்கு. இனி எத்தனை வேணும் 4 ஆகுறதுக்கு கார்பன்? இனி ஒரு 3யும் கூடி வந்தா 4 ஆயிருச்சு. அப்போ இங்க 3 பிளஸ் இந்த ஒரு பாண்ட் 4 ஆயிருச்சு. இங்க 3 ஹைட்ரஜன் ஒரு பாண்ட் மொத்தம் 4 ஆயிருச்சு. அப்போ இது வந்து ஈக்குவேட்டட், அதாவது ஈக்குவல், கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா நம்ம எழுதிட்டோம். இனி இதோட IUPAC நேம் நம்ம எழுதணும். இதுதான் இதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இனி இதோட IUPAC நேம் அப்படின்னு பார்க்கல, எத்தனை கார்பன் இருக்கு, இங்க எவ்வளவு கார்பன் இருக்குன்னு பார்க்கணும். எவ்வளவு கார்பன்? 2. 2 இருந்தா நம்ம வேர்ட் ரூட் என்ன படிச்சிருக்கோம்? எத்துன்னு படிச்சிருக்கோம். அப்ப 2 கார்பன் இருக்கும்போது எத்து பிளஸ் இது என்னது? ஆல்கேன். ஆல்கேன்னால இதோட சஃபிக்ஸ் என்னது வரும்? ANE. அப்போ ANE இதோட பேரு ஈதேன் அப்படின்னு சொல்லுவோம். ஈதேன், இதோட பேரு ஈதேன். கிளியரா? இனி ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம செய்யலாம். நீங்க என் கூட சேர்ந்து சொல்லணும், படிக்கணும். இப்போ 2 எக்ஸாம்பிள் நம்ம படிச்சுட்டோம். இனி ஒரெண்ணம் கூடி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா ஓகே, உங்களுக்கு மனசிலாயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்தது C3 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ கார்பன் 3 அப்படின்னு கொடுத்தோம்னா ஹைட்ரஜன் எத்தனை வரும்? ஆல்கேனுக்கு இதை டபுள் ஆக்கிட்டு 2 ஆட் பண்றோம். அப்போ 6 + 2 8. இதுதான் இதோட மோலிகுலார் ஃபார்முலா. இனி இந்த மோலிகுலார் ஃபார்முலாவை நம்ம ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவா எழுத போறோம். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? கார்பன் எத்தனை இருக்கோ அத்தனை கார்பன் வந்து நம்ம 1 2 3 3 கார்பன் போட்டுட்டோம். ஆல்கேன்னா என்ன? சிங்கிள் பாண்ட். அப்போ ஒவ்வொரு கார்பனுக்கு இடையிலையும் ஒரு பாண்ட், சிங்கிள் பாண்ட் போட்டுட்டு இனி கார்பனோட வேலன்சி எத்தனை? 4. அப்ப இங்க இந்த இது ஒரு வேலன்சி இங்க இருக்கு. அப்ப இனி எத்தனை ஹைட்ரஜன் இங்க வேணும்? 3 ஹைட்ரஜன் இங்க வேணும். இப்போ CH3 3 + 1 4 ஆயிருச்சு. இனி இந்த கார்பனோட வேலன்சி பார்க்கணும். இங்க 1 இங்க 2. அப்ப இந்த இடத்துல எத்தனை ஹைட்ரஜன் வேணும்? 2 ஹைட்ரஜன் 2 வேணும். அப்போ இது 1 2 3 4 4 வேலன்சி ஆயிருச்சு. இந்த கார்பனுக்கு ஒரு வேலன்சி இருக்கு. அப்போ இது 4 ஆகணும்னா எத்தனை ஹைட்ரஜன் வேணும்? 3 ஹைட்ரஜன் வேணும். இப்போ CH3 CH2 CH3 ஆயிருச்சு. அப்போதான் C3 1 2 3 C3 ஹைட்ரஜன் 8. 3 + 2 5 5 + 3 8. ஸோ இதோட IUPAC நேம் என்ன அப்படின்னு கேட்டா, இது எத்தனை கார்பன் இருக்கு? மொத்தம் 3 கார்பன்ஸ். 3 கார்பன் C3 வந்துச்சுன்னு சொன்னா நம்ம படிச்சோம் என்னது? ப்ரொப்பர் அப்படின்னு சொல்லி படிச்சோம். ப்ரொப்பர். பின்ன ஆல்கேன்னால என்ன எழுதுவோம்? ANE. ஸோ ப்ரொப்பேன். இதோட பேரு ப்ரொப்பேன். இப்போ நம்ம கார்பன் வச்சு நம்பர் வச்சு அதோட IUPAC நேம் எழுதுறது எப்படி, அது பேர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ IUPAC நேம் நமக்கு தர்றாங்க. இப்போ சப்போஸ் பென்டேன் அப்படின்னு தர்றாங்க. பென்டேன் பென்டேன் இதை நம்ம ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவும் கண்டுபிடிக்கணும், மோலிகுலார் ஃபார்முலாவும் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன செய்வோம்? பென்ட். இதில் பென்ட். பென்ட்னா எத்தனை கார்பன்? பென்ட்னா C5
பென்ட்னு நம்ம படிச்சிருப்போம். C5 பென்ட். ANE அப்படின்னு சொன்னா ஆல்கேன் சிங்கிள் பாண்ட் தான். அப்போ ஆல்கேன் அப்படின்னு தெரியும். அப்ப அதனோட ஜெனரல் ஃபார்முலா நமக்கு தெரியும்ல. C5ன்னா ஹைட்ரஜன் எத்தனையா இருக்கும்? டபுள் ஆக்கிட்டு 2 ஆட் பண்ணணும். இப்போ டபுள் 5 + 5 10, 10 + 2 12. அப்ப நம்ம மாலிகுலார் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். இனி இந்த மாலிகுலார் ஃபார்முலாவை வச்சு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எழுதணும். C எத்தனை? 5. ஸோ C1, 2, 3, 4, 5. C5. எல்லாமே ஆல்கேன்னாலே சிங்கிள் பாண்ட். இப்போ எல்லாத்துலேயும் சிங்கிள் பாண்ட் கொடுத்துட்டோம். சிங்கிள் பாண்ட். இனி ஹைட்ரஜன் கார்பனோட வேலன்சி மறுபடியும் மறக்கக்கூடாது. கார்பனோட வேலன்சி 4 தான். ஸோ இங்கே இந்த ஒரு போண்ட் இருக்கு. அப்போ இங்கே எத்தனை ஹைட்ரஜன் வரும்? 3 ஹைட்ரஜன். இங்கே ஒரு போண்டு, இங்கே ஒரு போண்டு, 2 ஆயிருச்சு. அப்போ இங்கே ஹைட்ரஜன் 2, இங்கே ஒரு போண்டு, இங்கே ஒரு போண்டு. அப்போ ஹைட்ரஜன் இங்கே 2, மொத்தம் 4 ஆயிருச்சு. இங்கே 1, 2, 3, 4, 1, ஹியர் 3, 3 வரும். இப்போ இதுதான் பென்டேனோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. கிளியர் தானே? ஓகே. நிறைய, அதாவது ரொம்ப நான் உங்களுக்கு லாங்கா வீடியோ பண்ணினேன் அப்படின்னு சொன்னா நீங்க பார்க்க மாட்டீங்க. என்னடா இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமா 10 மினிட்ஸ், டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ ஆல்கேனை பத்தி மட்டும்தான் நம்ம படிச்சிருக்கோம். இந்த ஆல்கேன்ல என்னென்ன படிச்சோம் அப்படின்னா மாலிகுலார் ஃபார்முலா எப்படி எழுதுறது, அதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எப்படி எழுதுறது, அதோட ஐயுபிஎஸ்சி நேம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், இல்லை ஐயுபிஎஸ்சி நேம் தந்தா எப்படி அதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவும் மாலிகுலார் ஃபார்முலாவும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இனி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதோட அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸான ரெண்டெண்ணம் இருக்குல்ல, ஆல்கீனும் ஆல்கைனும் நம்ம படிக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களுடைய ஹேம டீச்சர். நன்றி, வணக்கம்.